கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பார்த்த நேற்று தினத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்று நாளை நாங்கள் பார்க்க போற இன்னும் ஒரு தலைப்பு 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் நிலைத்திருக்கிறதே நமக்கு தந்திருக்கிற ஆவியானவராலே நாம் அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அவருடைய கற்பனைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அன்றைய வார்த்தையில, அன்றைய கற்பனையில நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். என்று சொன்னா அது எங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறியணும். தேவனுடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. என்ற நம்ம எப்பொழுதுமே யாருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்னா, நம்மள யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்களோட வார்த்தைக்கு நம்ம எப்போது செவி கொடுக்கிறது முக்கியமா நம்ம செவி கொடுப்போம். என்னன்னு சொன்னா யோவா 14:23 சொல்றார், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமா, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுகிறான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம். நம்ம பாருங்க, யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் அவருடைய வார்த்தைகளுக்கு அல்லது அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடப்பார், கீழ்ப்படிந்து நடப்பார், அதை பின்பற்றுகிறவனாய் இருப்பான். நமக்கு அந்த அவர் மேல அன்பு குறைய ஆரம்பிக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் நேரம் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா நம்ம எப்பொழுதுமே யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் கேட்டுக்கொள்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆனா நாங்கள் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோமான்றதுதான் எங்களுக்குள்ள கேள்வி. நாம் அவருடைய கற்பனையில நிலைத்திருக்கிறோமா? நாங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தையில நாங்களும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இன்றைக்கு உள்ள போகிறோமோ, அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை எப்படி நமக்குள்ள வருகிறதோ அவ்வளவுக்கு நம்ம எவ்வளவு பயந்து நடக்கிறோமோ, எதுக்கு எவ்வளவு நம்ம அதுக்கு கீழ்ப்படி நடக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு எழுதின புத்தகத்தில் பார்க்கிறோம், பவுல் தீமோத்தேயு எழுதும் போது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், நீ கற்று நிச்சயத்தை கொண்டவன் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்ற என்னை அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்ன 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கு, அது தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ள இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்று அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. அது எங்களுக்கு உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, நீதியை படிப்பிக்கிறதற்கு, சீர்திருத்தத்துக்கு அது எங்களுக்கு உதவி செய்யணும். நற்கிரியை செய்யறதுக்கு எங்களை தகுதியாக்குறது, எல்லா காரியங்களும் எங்களை தேறினவராய் மாற்றுகிறபடினாலே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்போதும் செவி கொடுக்கிறப்ப நாங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை எங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது எங்களுக்கு செய்யப்படும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபை எங்களை ஒருவருக்கும் தந்தருள்வாராய். God bless you all.